ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நடக்கல இருக்கிற தோலை ஈஸியாக எப்படி உரிக்கலான்னு தாங்க. நடக்கல தோலை உரித்தோம் அப்படின்னா குப்பை அதிகமாக விழுங்க. எல்லாருமே வெளியே கொண்டுட்டு போய் தான் தோல் உரிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கவரில் கொட்டிக்கிங்க. கொட்டி அந்த மேல் பக்கம் வந்து கடலை வெளியே வராத மாதிரி பிடிச்சிட்டு இப்படி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. எலுமிச்சை பழமெல்லாம் இப்படி உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. அந்த எல்லா கடல மேலேயும் வந்து கைப்பட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சு வந்துடுங்க. வெளியும் வந்து குப்பை விழுகாது, அந்த கவருக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாங்க, கவரே ஓட்டையாயிரும். சும்மா லைட்டாக இப்படி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா கடலையுமே வந்து அந்த தோல் வந்து உறிஞ்சிருங்க. உறிஞ்ச தோலும் வந்து அந்த கவருக்குள்ளேயே இருக்கும். இப்படி கவரில் போட்டு கீழே வச்சு தேய்ச்சா கவர் ஓட்டையாகுது, இல்லை நல்லா வந்து உரியலை அப்படின்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சி கூட கசக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தோல் எல்லாமே கவருக்குள்ளே தாங்க இருக்கும். இப்போ இந்த நடக்கடலை உரிச்சதுக்கப்புறமா இந்த தோலை எடுக்கிறதுக்கு நம்ம முரத்தில் போட்டு புடைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி எண்ணெயில் எடுக்கிற கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியில் வந்து அந்த கடலை ஃபுல்லாக கொட்டிக்கிங்க. கொட்டிட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து அந்த தோல் எல்லாமே கீழே விழுந்துருங்க. 1-2 கல்லை வந்து கீழே விழுந்திருந்தால் கூட கடைசியாக மறுபடியும் அதே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாங்க. அந்த தோல் எல்லாமே ஈஸியாக கீழே போயிடும். நம்ம உரிச்ச நடக்கடலை மட்டும் ஈஸியாக கிடச்சிருங்க. குப்பை வந்து ஒரு இடத்துல கூட விழுகாது, அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தாங்க இருக்கும். திரும்பவும் வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஏதாவது கடலை விழுந்துருந்துச்சுன்னா அந்த தோலை போட்டு மறுபடியும் இந்த மாதிரி சலிச்சுக்குங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து கடலை வந்துருச்சுங்க. தோல் எல்லாமே அப்படியே அந்த பாத்திரத்தில் தங்கிடுச்சு. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தாங்க நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.